வாழும் இந்த உலகில் வந்து 3ல் வந்து 2 பங்கு வந்து என்னன்னா கடல் நீரால் வந்து சூழப்பட்டிருக்கு. இப்போ வந்து மீதி ஒரு பங்கு இருக்குல்ல, இந்த ஒரு பங்கை வந்து 3 பங்கா பிரிச்சா அதுல வந்து 33% வந்து பாலைவனமாக தான் இருக்கு. எகிப்து, ஆஸ்திரேலியா, ஈரான், ஈராக் போன்ற நாடுகளை வந்து நம்ம சொல்லலாம், காபூல் போன்ற நாடுகளை வந்து சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து பாலைவனங்கள் இருக்கு. நம்ம இந்தியாலையும் வந்து என்னன்னா தார் பாலைவனம் இருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு பாலைவனம் இருக்கு. ஆனா அந்த பாலைவனம் வந்து செம்மண் நிறைந்த பாலைவனம். தமிழ்நாட்டில் வந்து தேரிக்காடுன்னு ஒரு பகுதி இருக்கு, அதை தான் நம்ம இப்ப பேச போறோம். இந்த தேரிக்காடுன்ற பகுதி வந்து அதை சுற்றி வந்து ஒரு 50 சதுர கிலோமீட்டர் பகுதியில் வந்து இது வந்து செம்மண் நிறைந்த பாலைவனமா இருக்கு. இந்த செம்மண் நிறைந்த பாலைவனம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து அதிக அளவு ஈரப்பதம் வந்து தாங்காது. அதனால இங்க தொழில்கள் வந்து பனை, முந்திரி, டீ காய்ச்சது, அப்புறம் வந்து கல் இறக்குறது, இந்த மாதிரி தொழில் தான் வந்து இங்க நடக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மழை மிகுந்த காலங்கள்ல வந்து இங்க வந்து நடக்கிறது கஷ்டம். காலை உள்ள வச்சீங்கன்னா டக்குனு உள்ள போய் இழுத்துரும். அப்புறம் வந்து இறப்புக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. காட்டுல கனிம வளங்கள் பாத்தீங்கன்னா 12க்கு மேற்பட்ட கனிம வளங்கள் இருக்கதா சொல்லப்படுது. இங்க வந்து சுருட்டு விரியன், கட்டு விரியன், நல்ல பாம்பு போன்ற பாம்புகள் இருப்பதா, விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் இருப்பதா சொல்லப்படுது. இதுல வந்து மயில்கள் அதிக அளவு காணப்படுது. ஓணான், முள்ளெலி போன்ற உயிரினங்களும் இங்க வந்து வாழுதுன்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே 15 கிலோமீட்டர் தள்ளி வந்து தேரிக்காடுன்ற பகுதி இருக்கு. அதுதான் இந்த செம்மண் பாலைவனமா இருக்கு. இந்த பாலைவனம் எப்படி உருவானதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து கொஞ்சம் குழப்பமாவே இருக்காங்க. தேரினாலே வந்து மணல் மேடு, மணல் குன்று. அதாவது வந்து காட்டை வந்து தமிழக அரசு காப்பு காடா வந்து அறிவிச்சிருக்கு, பாதுகாக்குது. இங்க வந்து மரங்கள், செடி கொடிகள் நட்டுறாங்க. மேற்குல இருந்து பலத்த காற்று வீசினாலும் அந்த செம்மண் வந்து வேகமா வந்து வேற இடத்துக்கு போகாது. மரம், செடி கொடிகள் பட்டு அங்கேயே வந்து விழுந்துரும். இந்த மணற்பகுதியை வந்து 3 அடுக்கா வந்து விஞ்ஞானிகள் வந்து பிரிக்கிறாங்க. கீழ் அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதுன்றாங்க. ஸோ அதுக்கு மேல் உள்ள அடுக்கு வந்து என்னன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதுன்றாங்க. அதுக்கு மேல உள்ள அடுக்கு வந்து 1000 முதல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதுன்னு சொல்லப்படுது. இடையான்குடி, நடுவன்குறிச்சி, கடையான் மொழி இந்த பகுதியில் இருக்க பக்கத்தில் ஊர் வந்து இந்த செம்மண் புதிப்பு படிவத்தில் அழிஞ்சிருக்குன்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து என்னன்னா ஆராய்ச்சியாளர்கள் சில விஷயங்கள் எடுக்கிறப்ப வந்து முதுமக்கள் தாலி எடுக்கிறாங்க, கற்கள் எடுக்கிறாங்க, ஈட்டிகள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து விஞ்ஞானிகள் சொல்றது, அதாவது புவியியலாளர்கள் வந்து சொல்வது.